நம்முடைய ஆர்வம் அல்லாஹ் தேர்வு செய்ய வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை நோம்புகளை அல்லாஹ்வுடைய பெரியவர்களே, இது ரமலான் 23 நோன்புகள். இப்படியாக நாம் சொல்லக்கூடிய நிலைப்பா அப்படின்னு சொல்றோம். ஓடுதல் பெருசு அல்ல. அந்த நாட்களில் நாம் மறுமைக்காக மறுவுலக வாழ்க்கைக்காக நாம் என்ன தேடி இருக்கிறோம் என்பதை நாம் கண்ணியமானவர்களே, நம்மிடத்துல சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கும் பார்ப்போம். யார் அருகில் இருக்கிறார்கள், நம்முடைய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள், இப்படி யாராவது ஒரு தகவலை சொல்லுவோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சொல்லி பார்க்கலாம்னா ஒரு ரகசியமான செய்தி, அதை வெளியில சொல்லக்கூடாது. ரகசியம் அமானியம், அது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த மாதிரி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நிகழும். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சில நிகழ்வுகள் இருந்திருக்கிறது. அந்த ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய நாம் பாதுகாக்க வேண்டும். அதை நமக்கு ஒழுங்குமுறைப்படுத்தும்படியாக தெரிவிக்கிறான். காரணம் என்னன்னா, அது ஒரு அமானியம். எப்படி ஒரு பொருளை கொடுத்து பாதுகாப்பு வச்சிருங்க, நான் தேவைப்படுது வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்து அமானியம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குதா? ஒரு தகவல் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா யாரிடமும் சொல்லாமல் பாதுகாக்கணும், பிற இடத்துல வெளிப்படுத்த கூடாது. இந்த நடைமுறை ஒழுக்கங்களையும் குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது நாம வெளியிடுவதற்காக பல இன்னல்கள் ஏற்படும் என்பதை நமக்கு குர்ஆன் பல வசனங்களிலே பல இடங்களில் தெரிவிக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், சூரா யூசுஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 11 நட்சத்திரங்கள் தனக்கு சஜ்தா செய்து கொள்ளணும், சூரியன் சந்திரன் தனக்கு சஜ்தா செய்து கொள்ளணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது அவங்க சொன்ன வார்த்தை என்ன? நீங்க இந்த கனவை யாரிடமும் சொல்லாதீங்க, காரணம் அதை உங்களுக்கு தீங்கு ஏற்படும் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனா நபி அவர்கள் சொல்லல, தெரியல. ஆனாலும் ஷைத்தான் விடல அவருடைய சமூகத்தின் பற்றியில குரோதத்தை உண்டாக்கி அவங்கள தள்ளுபடியாக அந்த கனவசம் அதிகமா இருக்கும். அவங்க வெளியிடவே இல்லை, தந்தையும் சொல்லல. நாட்களுக்கு விலகி கொண்டாங்க நபி. அது புரிஞ்சுக்கிட்டாங்க, வெளியில சொல்லல. இருந்தாலும் ஒரு சோதனை சொல்லாதீங்க, அதனால உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரும் அப்படின்றதாக தடுத்து இருந்தாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதே போல யாக்கூப் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம உதாரணமாக பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை தன்னுடைய மனைவி ஹன்ஸா சொன்னாங்க. ஒரு ரகசியத்தை சொல்லி யாருக்கும் சொல்ல வேண்டாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவங்களால மனசுல வச்சிருக்க முடியல. சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, யாராவது சொல்லி போனதான் சொல்லியிருக்கேன், வெளியில யாருக்கும் சொல்லிடுறாங்க அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமா நம்ம சொல்றது வரலாற்று உமர் அவனுடைய
இஸ்லாத்தை பற்றி சொல்லி காட்டுவாங்க. அந்த மக்காவில் யாராவது இஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த செய்தி ஒரு நபர் தெரிஞ்சா அந்த நபர் எல்லாத்துக்கும் பயன்படுவார். அப்படி நபர்கிட்ட போய் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஊரெல்லாம் போய் ஜமாத் அடிச்சுட்டான். வேலைக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஊரே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு முதலாம் சொல்றேன், இந்த ரகசியம் யாருக்கும் சொல்லாதன்னு சொன்னா போதும், விடியத்துக்குள்ள ஊரெல்லாம் செய்ய ரகசியம் என்பதை பாதுகாக்கப்படணும். அப்ப ஹர்ஷார் எல்லாம் அவங்களால அந்த ரகசியத்தை மறைச்சு வைக்க முடியல. உள்ளத்துல எவ்வளவு செய்கிறது அத ஆயிஷா வெளிப்படுத்திட்டாங்க. இந்த நிகழ்வை அல்லாஹ் நபி அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தின் மூலமா அறிவித்தார். இது அஸ்ஸலாமு அலைக்கும் தன்னுடைய மக்களுக்கு நபி அவர்கள் ஒரு ரகசியத்தை சொல்ல அதை அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி நபி அவர்களுக்கு அதை சொல்லி காட்டினார், எடுத்து காட்டினார். என்ன நிகழ்வு அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்க முதல் கலீஃபாவாக இருப்பாங்க. அதுக்கு பின்னால் உங்களுடைய தந்தை உமர் அவங்க கலீஃபாவாக பொறுப்பேற்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்ஸா சொல்லியிருக்காங்க. இது மறைக்கப்பட வேண்டிய அவசியம். ஆனா அவங்க மனைவிகள் என்ன செஞ்சிட்டாங்க, நபியுடைய அந்த ரகசியத்தை வெளியிட்டாங்க. அது அமானிதம். நபியுடைய நம்பி ஒரு செய்தியும் அமானிதம். அது அவங்க மற்ற மனைவிகளுக்கு சொல்லிவிட்டாங்க. அது பாதிப்பில்லை. நபியவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹ் அவங்க அறிவிக்கப்படக்கூடியது. அப்ப ரகசியங்கள் அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். அதை அவங்க வெளிப்படுத்திட்டாங்க என்பதை அல்லாஹ் நபியவர்களுக்கு குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லிட்டாங்க. அப்ப கணேசன் சொல்றீங்களே ஒரு செய்தி முக்கியமாக இருக்குமானால் என்ன செய்வோம்? 2 பேர் பேசுறோம் பார்ப்போம் சொல்லுவாங்கல்ல வரல ஏன் எல்லா சோழத்துக்கும் காது உண்டு. அப்ப அந்த மாதிரி சில நேரங்களில் சில செய்திகள் சில ஒன்று கூடி சில ஆலோசனைகள் செய்கின்ற போது தீமைக்காக சிலர் கூடி பேசுவார்கள். அதையும் நல்லா கூடாது சொல்லியிருந்தார். சிலர் ஒன்று கூடி பேசுவார்கள், அதுல என்ன நன்மையும் இல்லை. அதே நேரத்தில் அவங்க ஏதாகிலும் பேசக்கூடிய ரகசியங்கள்ல இன்னாருக்கு சரக்கா செய்வோம், இவங்களுக்கு உதவி செய்வோம், அல்லது இந்த நல்ல காரியம் செய்வோம் என்று பேசினால் அந்த ரகசியத்தில பலன் உண்டு என்பதான் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசலாம். ஆனா தேவையான விஷயங்களுக்காக வேண்டி ஒன்று கூடி பேசுறதுக்கு இந்த பலன்மை இல்லை அப்படின்னு கணேசன் சொல்கிறேன். இப்படியான நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னா நபியுடைய வாழ்க்கையில நிறைய வரலாற்று சொல்லலாம். நபியுடைய வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை அப்ப நபியவர்கள் சில நேரங்களில் சில செய்திகளை யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் சஹாபாக்கள் ஆலோசனை செய்வாங்க. கிழக்கு நோக்கி போக வேண்டிய செல்ல சொல்றோம், நாம் இன்னைக்கு மேற்கு நோக்கி படையெடுத்து நாம் இன்னைக்கு மேற்கு நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு நம்பி இந்த கிழக்கு தேசத்துக்கு போக போறாங்க அப்படின்னு அவர்கள் தகவல் சொல்றாங்க. என்ன சபையில சொல்லும்போது தகவல் தெரியும். அப்ப இந்த மாதிரி சில நேரத்தில் வாழ்க்கை நிகழ்ந்து இருக்கு. அதை உதாரணங்களாக ஒரு மனிதனுக்கு யார் சொல்லிட்டாங்க. அதே போல சஹாபாக்களுடைய வாழ்க்கை நபியுடைய சன்னிதானத்தில் நபியுடைய தர்பாரில் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கி இறை தியானத்திலே அல்லாஹுடைய தத்துவாவை பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கு. சில நேரங்களில் நபி அவருடைய சபையை விட்டு வெளியில போயிட்டா அவங்களுடைய வீடுகள்ல அவங்களுடைய மனைவி மக்கள்கிட்ட திருச்சி பேசுறது, தவாசம் கேள்வி பேசுவது,
இப்படியான தன்மைகள் உண்டாவது சகாபாக்கள். நபியுடைய தர்மம் ரொம்ப அச்சப்பாடு, சொர்க்க நகன் அப்படி நேர்ல பார்க்கிற மாதிரி ஒரு அச்சப்பாடு இருக்கு. அதே வெளியில போயிட்டா தன்மை மாறி போகுது. இப்படியாக ஒரு சகாபி கண்ணலாக ஒரு நாள் நல்ல வெயில் நேரம் வெளியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிந்தை இல்லாதவங்க அவை 2 பேரும் சந்திக்கக்கூடிய நிலையில கண்ணலாக சொல்றாங்க, அவங்களுக்கு சிந்தை இல்லாதவங்க நான் முனாஃபிக்காக என்ன சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய சொன்னாங்க நபியோட திருப்பவாங்க, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே. இல்ல இல்ல என்ன காரணம்னா நாம நபியிட்ட இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்னிலையில் சரிதார்கள் தான் இருக்கிறோம். நபியர்கள் சொல்லுகிற வறுமையை பற்றி சொல்லுகின்ற போது உலகெல்லாம் அப்படியே ஒரு அச்சபாட்டம் ஏற்படுது. நம்முடைய உள்ளதெல்லாம் அப்படியே கரைஞ்சி போகுது, தத்துவா என்பது ஏற்படுது. அதே நேரத்துல சபையை விட்டு வெளியில வந்துட்டோம், நபியை விட்டு வெளியில வந்துட்டோம், வீட்டை வந்துட்டா நம்முடைய உலக காரியங்களில் ஈடுபடுறோம், மறுமையை மறந்துடுறோம். நமக்கு அந்த இறை சிந்தனை வரதில்லை. தெரிஞ்சு பேசுறோம், கேள்வி பண்றோம், இப்படி உலகத்தை தேடக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு போறோம். அப்ப அந்த தத்துவம் நம்மகிட்ட இருக்கிறது. அப்ப உள்ளூருக்கு போறவங்கதான் நம்முடைய செயல்பாடு. அப்ப இது முலாபித்தனம் தானே அப்படின்னு அவங்க சித்திகளா சொல்றாங்க. அப்ப அவங்க சித்திகளா ஆமா இந்த நிலை எனக்கு தான் ஏற்படுது, எனக்கு தான் ஏற்படுது. தோழரை என்ன சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப கண்ணியமா ரொம்ப அச்சப்பாட்டோட தத்துவம் ஒண்ணு இருக்கும் சொல்றதாகவும் முன்னாடி இருக்கிற ஒரு பயம் எங்களுக்கு ஏற்படுது. அதே உங்களுடைய சபையை வந்து அங்க வெளியில போயிட்டோம், உங்களுக்கு மறைஞ்சிட்டோம் அப்படின்னா எங்களுடைய தேவைகள், எங்களுடைய உலக ஆசைகள் எல்லாமே துனியா மக்களுக்கு மறுமையை நாங்க மறந்துடுறோம். எங்களுக்கு அந்த தக்குவா ஏற்பட மாட்டோம். எங்களுடைய உலக துனியாவின் மக்கள் ஏற்றி போகணும். எங்களுடைய மழை மக்களோட அந்த உலகத்துடைய மாயங்கள் ஏற்பட்டு போகுது. அப்ப இது உங்க சபையில வெளியில அது என்ன அப்படின்னு சகாபாக்கள் கேட்கிறாங்க. உங்களோட மல நிகழ்வுகளுக்கு சில நேரங்கள் மனிதர்களால உங்களுடைய உள்ளத்தில் இப்படியும் சில எண்ணங்கள் வரும், சில நேரங்கள் அந்த தத்துவாவுக்கு இருக்கும். இருந்தாலும் தத்துவாவை கட்டி இது வந்து முனாஃபிக்தனம் அல்ல. ஏன்னா துனியாவுடைய தேவை இருக்கு. நீங்க அல்லாஹ் உங்களுக்கு மனை மக்களுக்கு கடமை இருக்கு. நீங்க துனியாவை போறீங்க, அது தவறு இல்லை. அதே நேரத்தில் போயிட்டீங்க, மீண்டும் இறை மீண்டும் இறை இல்ல தொடர்பு விட்டுக்கீங்க. அப்ப உங்களுடைய குற்றங்கள் அது குற்றமாக ஆகாது என்பதால் இப்படி அந்த தத்துவ புரிதல் மாறுகின்ற போது சகாபாக்கள் பயன் ஏற்படுத்துவோம். இது சகாபாக்களுடைய. ஆனா நம்முடைய உலகம் அந்த மாதிரி பக்குவப்படல. அதை பக்குவப்படுத்தணும் எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இனம் காலங்கள் இவைகளை தக்குவாவோடு இறை வாழ்க்கை அல்லாஹ் எம்மை மறுபடிய நிகழ்வுக்காக வேண்டி வருகைக்காக தயார்